வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவில் இணைந்துள்ளார். நாம் ஏற்கனவே கூறியபடி பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் எடப்பாடி அவர்களால் நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களது தலைமையில் திமுகவில் இணைந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பலமுறை ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடியிடம் தெரிவித்தார், தென் மாவட்டங்களது ஆதரவு இல்லாமல் அதிமுகவால் வெற்றியடைய முடியாது என்று. ஆனால் எடப்பாடி அவர்கள் தோல்வியடைந்தாலும் பரவாயில்லை, உன்னை நான் அதிமுகவில் இணைக்க மாட்டேன் என்பதை தெரிவித்திருந்தார். தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தியாக ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்ததுடன் அவருக்கு நிதியமைச்சர் பதவி வழங்குவதற்கும் தற்பொழுது பேசக்கூடிய தகவலாக அமைந்துள்ளது. மேலும் கட்சியில் மிக முக்கியமான பொறுப்பும் வழங்க உள்ளதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்ஸிற்கு இருக்கக்கூடிய ஆதரவுகளை வைத்து நிச்சயம் மிகப்பெரிய அளவில் அரசியல் மாற்றங்களை ஓபிஎஸ் அவர்கள் செயல்படுத்துவார். தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆதரவுகளை வைத்துக்கொண்டு நிச்சயம் ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தோல்வியடைய வைப்பார். ஓபிஎஸ்ஸின் இந்த முடிவு தவறா என்று கேட்டால் அந்த நிலைமைக்கு தள்ளியது யார்? எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் என்பதை மறந்துவிட கூடாது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு பன்னீர்செல்வம் அவர்கள் 3 முறை முதல்வராக பொறுப்பேற்றவர். இப்பேற்பட்ட ஒரு தலைவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுயநலத்திற்காக பதவியிலிருந்து பறித்து ராஜினாமா கடிதத்தை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தற்பொழுது திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மிக முக்கியமான திமுகவில் உயர் பதவிகள் வழங்கப்படலாம் என்றும் அடுத்தடுத்த தகவல்கள் கிடைக்கப்பெறக்கூடிய நிலையில் அமைந்துள்ளது. மேலும் இது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் என்று பார்க்கும் பொழுது அதிமுகவை பொறுத்தளவிற்கு நிச்சயம் இது ஸ்டாலின் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். ஒரு பக்கம் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்கிறார் அல்லவா, தென் மாவட்டங்களின் ஓட்டுக்களை வைத்துதான் வெற்றி வாய்ப்பை தீர்மானம் செய்ய முடியும் என்பதை நாம் கூறியிருந்தோம். தற்பொழுது கோவை மண்டலம் செந்தில் பாலாஜி முழுவதுமாக கவனித்து கொண்டு விட்டால், தென் மாவட்டங்கள் முழுவதும் ஓபிஎஸ் அவர்கள் கவனித்து கொண்டு விட்டால் நிச்சயம் மிகப்பெரிய மாற்றத்தை 2026 சட்டசபை தேர்தல் சந்திக்க உள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. மிகப்பெரிய அளவிலான மாற்றம், அரசியலில் மிகப்பெரிய அளவிலான ஒரு வெற்றியை ஸ்டாலின் அவர்கள் பெறுவதற்கு எடப்பாடியே வழிவகுத்து விட்டார் என்றும் கூறப்படுகிறது. ஓபிஎஸ் இணைந்தது சரியா தவறா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.